திருநங்கைகள் எங்களுக்கு வந்து ஒரு 8 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 4 வருஷம் கழித்து எங்களுக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க. வள்ளியூரில் வந்து இலவச பட்டா வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு அலாட் பண்ண இடத்த வந்து அவங்க வந்து கடைசி நேரத்தில் இது உங்களுக்கு இல்லை வேறு ஒருத்தங்களுக்குன்னு சொல்லி யூனிவர்சல் காலேஜ்கிட்ட எங்களுக்கு சொன்ன இடம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ போராட்டத்தில் இருந்ததுனால நம்ம சப் கலெக்டர் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு இடம் காமிச்சாங்க, ஹவுசிங் போர்டு பக்கத்தில். அவங்க காமிச்ச இடம் வேறு, எங்களுக்கு கொடுத்த இடம் வேறு. அவங்களா தான் அந்த இடத்த அலாட் பண்ணாங்க. சூட்டுப்பத்த பக்கத்தில் அலாட் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்க பட்டா கொடுத்த பிறகு நாங்கள் அதில் குடிசை கட்டி அதில் இருக்கிறோம். கடந்த 5 வருடமாக இந்த திருநங்கைகள் குறைத்திருக்கும் நாட்களில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து கரண்ட் வசதியும் தண்ணி வசதியும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க எங்களோட கோரிக்கையை நாங்கள் அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது அரசாங்கம் வந்து எங்களுக்கு உண்டான உதவிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அரசு அதிகாரிங்க தான் எங்களை ரொம்ப அலக்கரிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது மேய்ச்சல் புறம்போக்கு, அதை காலி பண்ணிடுங்க, நாங்கள் உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே குடியிருந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு பழகிருச்சு, எல்லா வசதிகளும் நாங்கள் வாழ பழகிட்டோம். இப்போ எங்களை காலி பண்ண சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 இடங்களை எங்களுக்கு தரேன்னு சொல்லி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை காலம் ஓட போகிறோம்? 5 திருநங்கைகள் இறந்துட்டாங்க பட்டா வாங்கினதில். இன்னும் எங்களோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு தெரியல. தயவு செஞ்சு அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். எங்களை தயவு செஞ்சு நாங்கள் குடியிருக்கிற இடத்த விட்டு எங்களை மாற்ற நினைக்காதீங்க. எங்களுக்கு போதுமான வசதி அங்கே பண்ணி கொடுங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அடிப்படை வசதிகள் வந்து இங்கே கிடைக்காது, கவர்மெண்ட்டு எந்த ஒரு திட்டங்களும் இங்கே வராதுன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு தண்ணியும் கரண்ட் வசதியும் பண்ணி கொடுங்க. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். நாங்கள் இப்போவும் கடலில் தத்தளித்த மீன்கள் போல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு எங்களை காலி பண்ண நினைக்காதீங்க. எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு போதுமான வசதி அங்கே பண்ணி கொடுங்க. காலி பண்ண நாங்கள் விரும்பலை. எங்களுக்கு நீங்களாக வலுக்கட்டாயமாக மாற்று இடம் வாங்குங்கன்னு சொல்லாதீங்க. எங்களை காலி பண்ண தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து 20 பேர் இருக்கிறோம். எங்களை வந்து காலி பண்ண சொல்லாதீங்க. நாங்கள் காலி பண்ண எங்களுக்கு விருப்பம். நாங்கள் அங்கே தான் குடியிருக்கிறோம். எங்களுக்கு அங்கேயே வசதி பண்ணி கொடுங்க. அரசாங்கம் தானே கொடுத்துச்சு. அன்னைக்கு மேய்ச்சல் புறம்போக்கு இடம்னு அரசாங்கத்துக்கு தெரியலையா? அவங்க தானே அலர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஏன் எங்களை காலி பண்ண சொல்கிறீங்க? 5 வருடம் கழித்து காலி பண்ண சொல்கிறீங்க. எங்களால் காலி பண்ண முடியாது. நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்கிற இடத்த எங்களை வந்து அனுப்பாதீங்க. எங்களை வந்து எங்கள் வீடுகளை பிரித்து எங்களை வந்து வெளியே அனுப்பாதீங்க. உங்கள் பேர்? என்னோடய பேர் வந்து தாமரை நாச்சியார்.